நான் ஒரு ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி ஒரு கொரியன் இல்லை ஜாப்பனீஸ் இந்த மாதிரி ரெண்டும் கலந்தது இதனால வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரியான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பார்த்தோம்னா எ பிரதர் அண்டு 7 சிப்லிங்ஸ். கசின்ஸோட உங்கள் லைஃப்பில் பாதி டயத்தை செலவு பண்ணவங்களா இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்கான படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ அந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா பையன் அவங்க அக்கா வீட்டில் தங்கியிருப்பான். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஸ்டேஜில் இருப்பான். அந்த அக்காவுக்கு 3 பசங்க இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பாப்பா வயிற்றில் இருக்கும். அந்த மாதிரியான டயத்தில் அவங்க மாமா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறாரு. அக்கா பிரசவத்தில் இறந்துடுறாங்க. குழந்தை மட்டும் இருக்கும். ஸோ இந்த குழந்தைய இவன் தான் வளர்த்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஹீரோவும் வளர்க்க ஆரம்பிப்பான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த 3 பசங்க, இந்த குழந்தை 4வது குழந்தை. ஸோ இந்த மாதிரி தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே காமெடியாகவும் ரொம்பவே எமோஷ்னலாகவும் நிறைய சீன்ஸ் வச்சு கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க. ஸோ படத்தோட செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகும்னா ஹீரோவுக்கு குழந்தை கொஞ்சம் வளர்ந்தோடனே வேலை கிடச்சிரும். இவர் வெளியூருக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இவர் திரும்ப வந்து அவங்கள பார்த்தாரா, இவங்க எப்படி ஆனாங்க, இவர் போனதுக்கப்புறம் இவங்கள யார் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் இது படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் வந்து 7 சிப்லிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் நான் சொன்ன கதையில் பார்த்தோம்னா 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ மீதி 3 பேர் வந்து மிச்ச கதையில் இருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ படம் வந்து ரொம்பவே ஹார்ட் மெல்ட்டிங்கான ஒரு படமாக தான் இருக்கும். படம் வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். அந்தளவு ஒரு ஒருத்தான படம் தான். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை.